சத்யநாராயணாய நமோ நம. ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி பூஜா விரத கதைகளின் சாரம் ஆரம்பம். இந்த மகிமை மிக்க சத்யநாராயண கதைகளை பூஜைக்கு பின் சிரவணம் செய்ய வேண்டும். ஸ்ரீ சத்யநாராயண விரத மகிமை. முதல் அத்தியாய சாரம். ஒரு சமயம் சைமிசாரண்யத்தில் சௌனகாதி முனிவர்கள் சூத பௌராணிக்கரை விரும்பும் பலத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர். சூதரும் பகவான் நாரதருக்கு கூறியதை சொல்வதாக கூறி சொல்ல ஆரம்பித்தார். நாரதர் பிறருக்கு அருள் புரிய பூவுலகம் சென்றார். அங்கு துன்புற்ற மக்களை கண்டார். இவர்களது துன்பத்தை போக்க வழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணுலோகம் சென்று பகவானை வேண்டினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நாரதரிடம், நாரதா கேள், ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தணர்களுடன் சத்யநாராயண விரதத்தை செய்யலாம். பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வாழைப்பழம், கோதுமை மாவு, அரிசி மாவு, பால், நெய், சர்க்கரை, பஷ்ண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அந்தணரிடம் இந்த விரத மகிமையை கேட்டு தட்சணை அளித்து எல்லோருக்கும் உணவளித்து வீடு திரும்ப வேண்டும். இது கலியுகத்தில் கண்கூடாக பயணிக்க வல்லது என்று கூறினார். இரண்டாவது அத்தியாய சாரம். சூதர் கூறுகிறார், அழகிய காசி நாட்டில் ஏழை அந்தணன் ஒருவன் பசி தாகத்தால் அலைந்து கொண்டிருந்தான். பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல் வேடம் பூண்டு அவனிடம் வந்தார். அவனிடம் பரிவுடன், நீ ஏன் மிகவும் துன்புற்று அலைந்திருக்கிறாய் என்று கேட்டார். பிச்சை பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினான். அவரும் அவனை சத்யநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபதேசித்து மறைந்தார். அந்தணரும் அதை செய்வதாக உறுதி பூண்டு பிச்சைக்காக நகருக்கு சென்றபோது மிக அதிகமான பொருள் பெற்றான். அதை கொண்டு உற்றார் உறவினருடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான். அவன் துன்பம் நீங்கியது, செல்வந்தன் ஆனான். பின்னர் இதை விடாது செய்து இறுதியில் முக்தியும் பெற்றான். அந்தணன் இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விறகு வெட்டி ஒருவன் தெரு தெருவாய் விறகு விற்று கொண்டு வந்தான். தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான். பூஜையில் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெட்டிக்கும் கிடைத்தன. பக்தியுடன் உண்டான். அந்தணரிடம் இந்த பூஜையை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு தானும் செய்ய போவதாக கூறினான். மறுநாள் விறகு விற்க சென்றபோது அனைத்தும் விற்றுவிட்டன. ஸ்ரீ சத்யநாராயண பூஜை பிரசாதம் உண்டதின் பலனிது என்று மகிழ்ந்தான். அவனும் அப்பூஜையை செய்து செல்வந்தனானான், முக்தியும் அடைந்தான். மூன்றாவது அத்தியாய சாரம். சூதர் மேலும் கூறுவார், உல்காமுகன் என்ற அரசன் தான தர்மங்கள் செய்து அந்தணர்களை மகிழ்வித்து வந்தான். அவன் மனைவி சத்யநாராயண விரதம் செய்து வந்தாள். அங்கு வணிகன் ஒருவன் வந்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். சந்தான சம்பத்துக்களை விரும்பி சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான். வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதை செய்வதாக வேண்டிக் கொண்டான். அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அவன் மனைவி சத்யநாராயண பூஜை செய்யுமாறு சொன்னாள். தங்கள் பெண்ணுக்கு திருமணமான பிறகு அதை செய்வதாக கூறினான். அவளுக்கு திருமணமும் ஆயிற்று. வணிகன் பூஜை செய்ய மறந்தே போனான். ஒருமுறை அவன் தன் மருமகனுடன் வாணிபத்தின் பொருட்டு ரத்னசார நகரம் சென்றான். பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றாததால் அவனுக்கு துன்பம் உண்டாகும்படி செய்தார். வணிகன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு அரசனை காண சென்று அங்கு தங்கினான்.
அன்று திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய பொருட்களுடன் காவலர்களுக்கு அஞ்சி இவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து தான் திருடிய பொருட்களை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான். காவலர்கள் அங்கு வந்து இருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள். அரசன் இவ்விருவரையும் சிறையில் அடைத்தான். வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருட்களையும் பறிகொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தனர். மகள் ஒரு நாள் ஒரு பிராமணர் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்டாள். பின்னர் அங்கு கதை கேட்டும் பிரசாதத்தை உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தாள். அவளும் மனமகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள். வானும் அரசனது கனவில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். நான்காவது அத்தியாயசாரம். வணிகன் பிராமணர்களுக்கு தட்சணை தானம் செய்துவிட்டு பின் ஓடத்தில் ஏறி தன் நகருக்கு சென்றான். சிறிது தொலைவு சென்றதும் கப்பலை கரையில் நிறுத்திவிட்டு தெய்வ அனுஷ்டானங்கள் செய்து கொண்டிருந்தனர். அச்சமயம் சத்யநாராயணர் ஒரு பிரம்மச்சரி வடிவில் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார். அவனும் அதில் இருப்பது இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினான். அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி பகவான் திரிது தள்ளி சென்று நின்றார். ஓடத்தில் கொடியும் இலைகளுமே இருப்பதைக் கண்டு வணிகன் வருந்தினான். அப்போது அவனது மருமகன், இது பிரம்மச்சரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவரிடமே அடைக்கலம் புகுவோம் என்றான். வணிகன் பிரம்மச்சரியை கண்டு வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான். பகவானும் கருணை கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார். பின்னர் அவன் நகருக்கு சென்றதும் தன் வீட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்பினான். அப்பொழுது அவன் மனைவியும் மகளும் சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தனர். அவர்களை வரவேற்கும் பரபரப்பில் மகள் பகவானின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள். அதனால் பகவான் மருமகனுடன் ஓடத்தை நீரில் மூழ்கும்படி செய்தார். அங்கு மருமகனை காணாமல் அனைவரும் வருந்தினர். மகள் தன் கணவனது பாதரட்சை எடுத்து வைத்து கொண்டு தானும் கணவன் போல் நீரில் மூழ்கிவிட ஆசைப்பட்டாள். வணிகன் பூஜை செய்ய நேர்ந்து கொண்டான். அச்சமயம் இறைவன் அசிரியாய் கூறுவார், வணிகனே, உன் மகள் பிரசாதத்தை உண்ண மறந்து விட்டாள். இது பெரும் அபச்சாரம். இவளை அதை உண்டபின் தன் கணவனை காண்பார் என்றார். அப்படியே அவள் வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை உண்டுவிட்டு திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தாள். அன்று முதல் வணிகன் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் உற்றார் உறவினர்களுடன் சத்யநாராயண பூஜையை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டித்து வந்தான். அதனால் வியாபாரத்தில் லாபம் பெருகி தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். ஐந்தாவது அத்தியாயசாரம். துங்கத்வஜன் என்னும் அரசன் ஒரு முறை காட்டிற்கு சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிவிட்டு ஒரு ஆலமரத்தடியில் வந்து தங்கினான். அங்கு ஆயர்குல மக்கள் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மிக்க பக்தி சிரத்தையுடன் செய்து பூஜை முடிந்ததும் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை தந்தனர். அரசன் அதை மதிக்கவில்லை, உதாசீனம் செய்தான். உடனே அவனுடைய 100 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். அவனுடைய சொத்தும் அழிந்து போயிற்று. உடனே தான் செய்த தவற்றை உணர்ந்தான். உடனே அந்த ஆலமரத்திற்கு விரைந்து சென்று ஆயர்களுடன் தானும் அப்பூஜையை செய்யலானான். ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியின் அருள் பெற்று முன்பு போல் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் பெற்று சுகமாய் வாழ்ந்தான். ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தை சிரவணம் செய்பவன் பகவானின் அருள் பெறுவான். ஏழ்மை விலகும். சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான். பயம் நீங்கும். விரும்பிய எல்லாம் கிடைக்கும். சந்தேகம் இல்லை. கலியுகத்தில்
விசேஷ பலன்களை தரவல்லது இது. இந்த கதையை படிப்பவரது பாவங்கள் நீங்கும். இந்த பூஜையை செய்த அந்தனர் மறுபிறப்பில் குஷேலராக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருள் பெற்றார். விறகு விற்பவன் ஸ்ரீ குஹ பெருமானாக பிறந்து ராமனது அருளுக்கு பாத்திரமானான். உல்காமுகன் தசரதனாக பிறந்து ஸ்ரீ ரங்கநாதரது திவ்ய கடாட்சம் பெற்று முக்தியும் அடைந்தான். வணிகன் மோரத்வஜனாக பிறந்து தன் உடலில் பற்றின்றி பிராமணர்களுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோட்சம் அடைந்தான். துங்கத்வஜன் நான்முகனானான். எல்லாம் அந்த சத்யநாராயண சுவாமிக்கே அர்ப்பணம். இந்த சத்யநாராயண கதைகளிலிருந்து ஒரு விசேஷமான உண்மை தெரிகிறது. அத்தியாயங்களில் தெரிவது என்னவென்றால், ஜாதி மதம் பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம் என்பதுதான். ஓம் ஸ்ரீ சத்யநாராயணாய நமோ நம.